லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம். இந்த 5 சாதத்தை தவிர வேறு எதுவுமே சமைக்க தெரியாதுல்ல? கற்றுக்கவே இல்லைல்ல நீ? காந்தி கேட்கல, நான் கற்றுக்கல. கத்தி பார்வை வீசி உள்ள ஊடுற நெஞ்சில் தீய மூட்ட வெந்த நோகுற கத்தி பார்வை வீசி உள்ள. நான் வேணாம்னு சொல்லல. எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது. எனக்கு வேணாம். நான் பண்ணி தரேன்டி. தீய மூட்ட வெந்த நோகுற. அப்போ முடிவு பண்ணிட்டேன். அவனுங்க 52 லட்சம் கேட்குறானுங்க. உங்ககிட்டயும் பிஎஃப் காசு 2 லட்சம் தான் இருக்குது. மிச்சம் காசு என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல சுந்தரம், இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச அழகான ஒன்றுனா அது என் கண்ணம்மாவோட கண்ணு தான். கல்யாணத்துக்கு முன்னால் அவள் கண்ணில் நிறைய ஆசையை பார்த்துருக்கேன். நான் தாலி கட்டும்போது கூட எல்லா ஆசையும் நிறைவேறின மாதிரி அவள் என்னை ஒரு பார்வை பார்த்தான். கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு அது வேணும் இது வேணும், ஏன் ஒரு புடவை வேணும் கூட கேட்டதில்லை. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நமக்கும் பிள்ளைங்க இருந்திருந்தா இந்த மாதிரி 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. அது ஆசை இல்லை சுந்தரம், ஏக்கம். எனக்கு தெரியும் நம்ம எல்லார் கண்ணும் ஒரு நாள் நிரந்தரமாக மூடிடுன்னு. ஆனால் என் கண்ணம்மாவோட கண்ணு இந்த ஏக்கத்தோடு மூடிடக்கூடாது சுந்தரம். அவ ஆசை நிறைவேற்றணும். அது என்னன்னாலும் பரவாயில்ல, நிறைவேற்றுறோம். ஒரு முடிவு எடுத்துரும். கண்ணப்பா, உனக்காகத்தான். என்ன பொட்டி பொடிக்கோட இங்கே தங்க வந்துட்டானா? ஓ பேப்பரா? பீர் அடிச்சவன் ஏன் போட்டா மாதிரி இந்த நாத்தம் அடிக்குது. இதை படிச்சு பாருமா. இது அன்னதானம் கொடுக்குற மாதிரி எல்லாரும் கூத்துனுக்குறாரு. ஏதோ லேண்டு பத்திரம். லேண்டு பத்திரமா? எங்க காட்டு. படிப்பியா? தெரியாதுல்ல. சார் ஃபர்ஸ்ட் தான் செக்யூரிட்டியா நீங்களா? என்னையா ஒரே நைட்டில் ஓனர் வீட்டில் வச்சிட்டிங்களா? இப்போயும் ஒன்றும் இல்லை, எங்கே எடுத்தியோ அங்கேயே போய் வச்சிரு. நீயும் கொடுக்கல, நாங்களும் வாங்கலை. நானே உனக்கு மஞ்சள் நோட்டீஸ் அடிச்சு தரேன். டவுன் பஸ்ஸில் பாவமாக பேசி கலெக்ட் பண்ணிக்க. தம்பி பாவம், அவரே கஷ்டப்பட்டு. இதே பர்ஃபார்மன்ஸை பஸ்ஸில் பண்ணு, சூப்பராக கலெக்ஷன் ஆகும். ஏ கதிர், இந்த பத்திரம் எல்லாமே காந்தி மகான்ற பேரில் தான் இருக்கு. ஆமாம், அவர் பேரில் தான் இருக்குது. காட்டு. எனக்கு கூட தெரியாதுப்பா, எவ்வளோ நாள் கூட தான். அப்போ நீங்கள் நிஜமாவே ஜமீனா? இதான் நீ பத்திரம் படிச்ச லட்சணமா? அப்போ உங்கள் வீட்டில் அந்த புறம்லாம் இருந்திருக்கும்ல? நிறைய பொண்ணுங்களாம் இருந்திருக்கும். தண்ணியில் பூலாம் போட்டு குளிச்சிருப்பல? எனக்கு பிடிக்காதுப்பா. அப்போ கூட குளிக்கலன்னு சொல்ல மாட்டிய. தலைவரே, ஒரு சரியான பார்ட்டி ஒன்று மாட்டிது. கதிரு, கூட இருக்கவன் கெத்து விட்டுருவான்னு நினைக்கிறேன். பெருசா நான் தூக்குறேன், அவனை நீ தூக்கு. சரி, நான் பார்த்துக்கிறேன். பட்லு, நீங்கள் நம்ம வண்டியில் இருங்க. ஜமீனே,
ஆமாங்க. நான் ஓட்டுறேன். ஓட்ட தெரியுமா? நான் ரேஸே ஓட்டுவேன். சரி பார்த்து ஓட்டு. பாரு, முதல்ல ஹெல்மெட் போடுப்பா. அதை வேற அசிங்கமாக எவன் போடுவான்? நீ உட்காரு ஜமீனே. ஸ்பீடாமீட்டர்லாம் ரிவர்ஸில் போகுது. எவ்வளோ வெயிட்டியா நீ? 251. ஐயோ, பார்த்து பார்த்து 6 அடி 6 அடி. நான் அடிக்கிற ஆளே வரல. இரு, ரைட் இண்டிகேட்டர் போடு. ஓடுறேன். இரியா, பிரேக்கை பிடிச்சிட்டே ஓட்டுறா டேய். பிரேக்கு பிடிச்சிட்டு எப்படியா ஓட்டுறது? ஆப்போசிட்டில் போகிறவங்களாம் அசிங்கமாக பார்க்குறான் சார். நம்ம வந்து ஐஸ் வண்டியாக ஓட்டுறோம். எதுக்கு ஆர்னச்சினே போனோம்? இவன் ஏன் ஆளே இல்லாத ரோட்டில் ஆரன் அடிச்சுட்டு இண்டிகேட்டர் போட்டு போகிறான்? அந்த ஹெட்லைட்டை போட்டியாப்பா? எல்லாத்தையும் போட்டேன் சார். சார் எனக்காக ஒன்றே ஒன்று போட்டுக்குவா சார். என்னப்பா? பிரேக்கு தான் சார். மாடி கதிரே, இந்த வண்டி என் வெயிட் இழுக்க மாட்டுது. நம்ம வண்டி மாறிக்கலாமா? வா. பிரேக் அடிக்கிறேன், காலை கீழே வைக்குதாப்பா. ஆல் தி பெஸ்ட் கதிரே. ஹெல்மெட் போட்டுக்கிறியாப்பா? ஆரம்பிச்சு இல்லை, தலை கலைஞ்சிடும் சார். போட்டுக்கப்பா. சார் ஃப்ரெண்டு நீ சேர்த்தா. போப்பா, லைட்டை போடுப்பா. பகல் எதுக்கு சார் லைட்டு? இண்டிகேட்டர் போடுப்பா. ஆன் அடிப்பா. இந்த கான்ட்ராக்ட் மட்டும் கன்ஃபார்ம் ஆகல, உன்னை ஆளை வச்சு அடிப்பண்டா. டாக்குமெண்ட்லாம் ஒரிஜினல் தான், ஆனால் ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூரில் இருக்கு. உனக்காக வேணால் கொடுக்கலாம். அந்த இடத்த ஒரு வாட்டி நீ பார்த்துட்டு வந்துடு. நானும் ஈஸி போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், முன்ன பின்ன பார்த்து பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லதுங்க. சரிங்கய்யா. இந்த கல்யாணத்தை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம், மொத்த பொருளையும் நம்ம சொந்தமாக வாங்கிடலாம். ஆமாம், ஜமீன் எங்க? இப்போ தான் கால் பண்ணேன், கண்ணம்மாவை சமாளிச்சுட்டு வரேன்னு சொன்னார். ஓ, அந்த ஆள் பேச்சு கேட்டுன்னு கோயம்புத்தூர் வரைக்கும் இண்டிகேட்டர் போட்டுன்னு ஆர்னச்சினே போறியா? மதனே, என்ன இத்தனை லட்சம் கிடைக்குதுன்னா ஹாரன் அடிச்சிட்டேனடா. கோயம்புத்தூர் வரைக்கும் பெல்ட் டேஸ்டே கூட போகிறோம்டா. நீ வேணா போ, நான் வரல. ஏய் ஜமீனா, ஜமீனே, ஜமீனே, ஜமீன் சார் நான் வரேன். வா 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 ஜமீனே, வா ஜமீனே. ஏய் பெட்டி வாங்கடா. இதை கார் கொண்டில விடா. கார் குண்டியா? ஜமீனே, இது பேரு டிக்கி. ரெண்டும் ஒன்று தான்டா. ஜமீனே, தயிர் சாதமா? எப்படியா கண்டுபிடிச்ச? பின்ன உன் பொண்டாட்டி என்ன ஸ்டார் ஹோட்டல் செஃப்பா? வெரைட்டி வெரைட்டியாக செய்யறதுக்கு 4 சாதத்தை திருப்பி திருப்பி செய்ய போகுது. நீயும் தின்னு நல்லா இருக்குன்னு சொல்ல போற? போ போ, உள்ள போ. இண்டிகேட்டர்லாம் இருக்குல்ல? இது வரைக்கும் இருந்துச்சு, இப்போ இல்லை. இன்னும் வாயில யாரும் அடிக்கிறான்? ஜமீனே, எனக்கு ஒரு கேள்வி. கேளுங்க. உங்களுக்கு ஊரில் எவ்வளோ சொத்து இருக்குல்ல, எதுக்கு அதெல்லாம் விட்டு வந்தீங்க செக்யூரிட்டி வேலை பார்க்குறீங்க? முதல்ல கண்ணம்மாட்ட அன்பை சொன்னது நான் தான். கண்ணம்மா சொத்துக்காக தான் என்னை காதலிக்கிறான்னு என் ஊரும் சொந்தமும் பேச்சு. அதான் கண்ணம்மா மட்டும் போதுன்னு சொல்லி இங்கே கூட்டு வந்துட்டேன். அப்போ சொத்தை வித்துருந்தா அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கும்ல, அதான். யோ, சோக பிஜி மாஸ்டர்ஸ் போதும், கிளம்பலாமா? கிளம்பலாப்பா. எப்பா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளம்பலாமா? ஏன்? ராகுகாலம் போட்டோம். ராமா, ஒரு 10 வருஷம் கழிச்சு கிளம்பலாமா? ஏன்பா? உன் காலமே போயிடும். என்ன சப்ப காமெடிக்க சத்தமாக சிரிக்கிறான்? போப்பா நீ வேற. இண்டிகேட்டர் போடு. எனக்கு தெரியும், மூடு. கதிரே, ஹோட்டலில் ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம். ஏய், முதல்ல அந்த இடத்த போய் பார்ப்போம்டா. இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் வருதுன்னா சுற்றி இருக்க உன் லேண்ட்லாம் ரேட் ஏறிடும்ல? யோ ஜமீனு, அவசரப்பட்டு அடமானலாம் வைக்க வேணாம், நல்ல ரேட்டுக்கே விற்றுடலாம். நானே பாட்டியை கூட்டின்னு வரேன். எப்பா தலைவலிக்கிற மாதிரி இருக்குப்பா. ரொம்ப நேரமாக பில்டிங் அண்ணாந்து பார்த்தல, அதான் கேர் ஆகிட்டுக்குது. டேய், போய் டீ வாங்கினோடா. சீக்கிரம் வாடா. ஆமாம் ஜமீனு, இந்த பில்டிங்க்கு பின்னாடி தானே நம்ம இடம் இருக்குது. ஜமீனே, பின்னாடி இல்லைப்பா, இந்த பில்டிங்கே நம்ம இடத்துல தான் இருக்கு. அதுக்கு ஏப்பா டீ கிலோ போட்ட? அந்த பொறுத்து பொண்ணுங்களை காட்டுறன்னு கூட்டின்னு வந்து ஏமாத்திட்டான் போலி ஜமீன். யோ, இப்போ கூட ஒன்றும் இல்லை, வயசான காலத்தில் ஊர் சுற்றி பார்க்கணுன்னு ஆசையில் வந்துட்டேன். நாங்களும் ஏமாந்துட்டோன்னு விட்டு போயிட்டே இருப்போம். உண்மையை சொல்லு, அந்த பொட்டி எங்கேயும் நிறுத்தின வந்த? ஏப்பா உண்மையிலேயே அது ஏன் இடம் தான்ப்பா. நான் வேணா ப்ரூவ் பண்ணி காட்டவா? சொன்ன நம்புப்பா. என்ன அன்றாயில் கை விட்றான்? ஒரு வேளை சித்திரம் தானே கட்சிச்சா? ஓ, சில்லறையா? இந்தாப்பா, மிச்சத்தை நீயே வச்சுக்க. இதுவே மிச்சம்தான். ஜமீனு, ஏன் ஜமீன்லாம் சில்லறை வச்சுக்க மாட்டாங்களா? லட்சி படி, பில்டப் பைத்தியம். சொல்ல, ஈஸியெல்லாம் போட்டு பார்த்தாச்சு, எல்லாம் காந்தி மகான் பேரில் தான் இருக்கு. என்னடா சொல்கிற? அட ஆமாப்பா, பெரிய இடம் தான் போல. ஃபுல்லாக பில்டிங் கட்டி வச்சிருக்கானுங்க. என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துலாம் போலயே. அவசரப்படாத, ஏண்ணே? இது கன்ஃபார்மாக லிட்டிகேஷன் ப்ராப்ளம் தான். சரி, அந்த பில்டர்ஸ் பேர் என்னன்னு பாரு.
யூகே பில்டர்ஸ். கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்ச ஜித்து லாயர் ஒருத்தன் இருக்கான், நான் சொல்கிறேன், அவனை போய் பாரு. ம் சரிண்ணே.